Hi friends, welcome to Nakshatra Designers. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிரைட் ஒர்க்கு நெட் கிளாத் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். சைட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்டர் லைன் ஒர்க் எல்லாமே கொடுத்து வெளியே அவுட்டர் போர்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து ஜர்தோசி ஒர்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் ஜரி கொடுத்து பீட்ஸு ஜர்தோசி ஒர்க் பீட்ஸ் கொடுத்து அவுட்லைன் ஒர்க்காக இருக்கும். அதே போல் நெக் லைனில் வந்து 2 லைன் பீட்ஸு பால்ஸு ஜர்தோசி பால்ஸு இதெல்லாம் கொடுத்து அவுட்லைன் ஒர்க் இந்த பார்டர் லேயரில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். இங்கே வந்து லென்த்தாக வந்து லீஃப் போல் ஃபுல்லாகவே ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் வச்சு டியூப் ஒர்க் பண்ணியிருக்கோம். சைடில் பேஸ் வந்து ஜரிக்கு பதிலாக ஜர்தோசியிலேருந்து சில்வரில் கொடுத்துருக்கோம். ஸோ குட்டி குட்டி ஃப்ளார்லாம் உள்ளே வந்து ஜர்தோசி ஒர்க்காகவும் அண்ட் வெளியே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி ஒர்க்காகவும் பண்ணியிருக்கோம். இதே தான் வந்து பேக் நெக் ஃபுல்லாகவே கவர் ஆகும். இப்போ இந்த இன்னர் போர்ஷனில் வர நெக் கிளாத்தில் வரக்கூடிய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் அண்ட் லீஃப் வர மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லீஃப்க்கும் நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஃபில்லிங் ஒர்க்காக தான் கொடுக்க போகிறோம். கேப் வராமல் ஃபுல்லாக நெருக்கமாக வந்து ஃபில்லிங் ஒர்க்கு நம்ம வந்து கோல்டில் வேணும்னா கோல்டு ஒர்க்காக கொடுத்துக்கலாம், இல்லை சில்வர் ஒர்க்காகவும் கொடுக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது மாறி கொடுக்குறோம் அப்படின்னா கூட மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு லீஃப் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து அவங்களோட ஒர்க்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் ஜிஆர்ஜி லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின் ஸ்டாப் இது. நீங்கள் பஸ்லேருந்து வரபடி இருந்தாலோ இல்லை 2 வீலர்லேருந்து வந்தாலுமே உங்களுக்கு நியர் ஸ்ட்ரைட் மெயின் ரோட்லேயே இருக்கும். அண்ட் 4 காஸ்ட் ரோடு இருக்கு இல்லையா, அந்த சிக்னல்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு நம்மளோட ஷாப் இருக்கும். ஸோ ஈஸியாக பஸ்ஸில் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாப் பசுமை ஃபார்மசிக்கு மேலே மாடியில் நம்மளோட போர்டு அதிலேயே கொடுத்துருப்போம் ஷாப்புக்குள்ளேயே. இதில் வந்து ஒரு லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே போல் இதில் உள்ள ஃப்ளவர் வந்து நம்ம போடலாம். இந்த ஃப்ளவருக்கு வந்து ரிங் கொடுத்து மேலே வந்து பேர்ல் கொடுத்துருக்கு. இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸ் ஏதாவது பேஸ்ட் பண்ணோம் கூட நம்ம ஸ்டோன் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி ஃபுல்லாகவே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம நாட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லைன்னா செயின் ஸ்டிச் மட்டும் சின்னதாக போட்டுட்டு அப்படியே அடுத்த லேயர் கூட போய்க்கலாம். இது வந்து pearl work. pearl வந்து 4 mm balls நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
பேர்க்கு நடுவில் வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பிளைனாக இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி வெறும் பேர்ல் ஃபுல்லாகவே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால ஆல்டர்னேட்டிவாக அதோட கேப்பில் வந்து குட்டி குட்டியாக ஜர்தோசி கட் பண்ணோம்னா அது நல்லா நீட்டாக பெண்ட் ஆக்கி இது போல் வரும். ஸோ இந்த கேப் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜர்தோசி கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேயர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு ஐடியா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதே ஃப்ளவர் போலவே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடும் ஃபுல் ஜர்தோசியும் கொடுத்து. அப்படியே போட்டுருவீங்க, போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே நாட் பண்ணிடுவோம். சரியா, நாட் பண்ணிவிட்டு அப்புறம் இது அப்படியே எல்லாமே ரிப்பீட் பண்ணிடுவோம். இதில் ஒர்க் பண்ணலாம். சரியா, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டுவோம். அப்புறம் ஒரு டைம் இருந்ததுன்னா அந்த ஃப்ளார் இது லாஸ்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுதான் இப்போ இதை போட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் என்ன பண்ண முடியும்.